இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோட தான் வந்திருக்கேன். ராகி இடியாப்பம் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் இதுக்கு வந்து கடையில் வாங்கின ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். இதை வந்து வறுக்கலால் அப்படியே தான் சேர்க்க போகிறோம். 1 கப் ராகி மாவுக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ராகி மாவு வந்துட்டு உள்ளாடி சேர்த்துக்கோங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கணும். அப்போ தான் வந்து இடியாப்பம் நல்லா சாஃப்ட்டாக வரும். இது அப்படியே வந்து ஒரு கரண்டியோட பேக் சைடு வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா பசங்க எடுத்து வச்சுக்கோங்க சாஃப்ட்டாக. எனக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே தேவைப்படல, அதுவே கரெக்டாக இருந்துச்சு. ஒருவேளை உங்களோட மாவுக்கு தண்ணி ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு 2-3 ஸ்பூன் சுடு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வெயிட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, உடனே இடியாப்பம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இட்லி பாத்திரத்தில் அடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மேலே ஒரு பிளேட் போட்டு இந்த மாதிரி இடியாப்பம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது புளியறதுக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக தான் இருக்கும். ஒரு 7 to 8 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணால் போதும். சாஃப்ட்டான ராகி இடியாப்பம் வந்து ரெடி. அடியில் பாருங்கள் எதுவுமே ஒட்டல. சூப்பர் சாஃப்ட்டான ராகி இடியாப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சக்கரை வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா காரசாரமான குருமா இதனால வச்சு சாப்பிட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.